What is your dream? இந்த எம்பிரியோ டெவலப்மெண்ட் கருவளர்ச்சி வீடியோ மனித இனப்பெருக்க மண்டலம் பாடத்தொடரில் வரும் அடுத்த வீடியோ. இந்த தொடரின் முந்தைய வீடியோக்களை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பார்த்தால் மட்டுமே இந்த வீடியோவில் விவாதிக்கப்பட்டுள்ள எம்பிரியோ டெவலப்மெண்ட் கருவளர்ச்சி பற்றிய விவரங்கள் உங்களுக்கு எளிமையாக புரியும். இந்த தொடரின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனித இனப்பெருக்க மண்டலம் பாடத்தொடரின் முந்தைய வீடியோவில் ஒரு பெண்ணின் உடம்பில் உற்பத்தியாகும் ஓவம் அண்டசெல் மற்றும் ஒரு ஆணின் உடம்பில் உற்பத்தியாகும் ஸ்பெர்ம் விந்தணு பெண்ணின் உடம்பில் இருக்கும் ஃபலோப்பியன் நாளத்தில் உள்ள ஆம்புலா பகுதியில் ஒன்றிணைந்து 46 குரோமோசோம்களை கொண்ட டிப்ளாய்ட் இரட்டைமய ஜைகோட் கருமுட்டையாக உருவாகியதை விவாதித்தோம். இந்த வீடியோவில் ஜைகோட் கருமுட்டை எப்படி கருவாக உருமாற்றம் அடைகின்றது என்பதனை விவாதிக்கலாம். ஃபர்டிலைசேஷன் கருவாக்கம் நிகழ்ந்த 30 மணி நேரம் பிறகு கருவுற்ற முட்டை ஃபர்ஸ்ட் மைட்டாட்டிக் டிவிஷன் முதல் மறைமுக பகுப்பு மூலமாக 2 செல்களாக பிளவு பெறுகின்றது. இச்செல்கள் பிளாஸ்டோமியஸ் கருக்கோள செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 2 கருக்கோள செல்கள் மேலும் மறைமுக பகுப்பு மூலமாக 4 கருக்கோள செல்களாக பிளவு பெறுகின்றன. இந்த 4 கருக்கோள செல்கள் மேலும் பிளவு பெற்று 8 கருக்கோள செல்களாகவும் 8 கருக்கோள செல்கள் பிளவு பெற்று 16 கருக்கோள செல்களாகவும் உருமாற்றம் அடைகின்றன. இந்த ராபிட் செல் டிவிஷன் விரைவான செல் பிரிவு கிளீவேஜ் பிளவிப்பெறுகள் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த 16 கருக்கோள செல்களை கொண்ட அமைப்பு மொருல்லா என்று அழைக்கப்படுகின்றது. லத்தீன் மொழியில் மல்பெரி பழத்திற்கு மொருல்லா என்று பெயர். 16 கருக்கோள செல்கள் மல்பெரி பழம் போல தோற்றமளிப்பதால் மொருல்லா என்ற பெயரை பெற்றுள்ளது. கருவாக்கம் நிகழ்ந்த 4வது நாள் மொருல்லா ஃபெலோப்பியன் நாளத்திலிருந்து யுட்டேரஸ் கர்ப்பப்பையிற்குள் இடம்பெயர்கின்றது. கருக்கோள செல்கள் தொடர்ந்து பிளவுப்பெறுகளில் ஈடுபடுகின்றன. இதன் பிறகு குரூப் ஆஃப் செல்ஸ் ஒரு செல்களின் தொகுப்பு இந்த அமைப்பை சுற்றி ஒரு வெளிப்புற அடுக்கை உருவாக்குகின்றன. இந்த வெளிப்புற செல்கள் அவுட்டர் செல் மாஸ் என்று அழைக்கப்படுகின்றது. மற்றொரு குரூப் ஆஃப் செல்ஸ் செல்களின் தொகுப்பு ஒரு திசையை நோக்கி நகர்ந்து உட்புறத்தில் ஒரே பகுதியில் திரள்கின்றன. இந்த உட்புற செல்களின் தொகுப்பு இன்னர் செல் மாஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இதே தருணத்தில் யுட்டரைன் ஃப்ளூயிட் கருப்பை திரவம் மொருல்லாவினுள் ஊடுருவி திரவம் நிரப்பப்பட்ட குழியை இன்னர் செல் மாஸுக்கு கீழே உண்டாக்குகின்றது. இந்த ஃப்ளூயிட் ஃபில்ட் கேவிட்டி திரவம் நிரப்பப்பட்ட குழி பிளாஸ்டோசில் என்று அழைக்கப்படுகின்றது. இன்னர் செல் மாஸ் அவுட்டர் செல் மாஸ் மற்றும் பிளாஸ்டோசில் உள்ளடக்கிய அமைப்பு பிளாஸ்டோசிஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது. மொருல்லா பிளாஸ்டோசிஸ்டாக உருமாறும் நிகழ்வு பிளாஸ்டிலேஷன் என்று அழைக்கப்படுகின்றது. இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது 16 கருக்கோள செல்கள் கொண்ட அமைப்பை மொருல்லா என்றும் 16க்கும் மேற்பட்ட கருக்கோள செல்கள் கொண்ட அமைப்பை பிளாஸ்டோசிஸ்ட் என்றும் அழைக்கின்றோம். தொடர்ந்து அவுட்டர் செல் மாஸ் மற்றும் இன்னர் செல் மாஸ் மாறுபாடடைந்து அதிக செயல்பாட்டு திறனை பெறுகின்றன. அதிக செயல்பாட்டு திறனை பெற்ற இந்த நிலையில் அவுட்டர் செல் மாஸ் ட்ரோபோபிளாஸ்ட் என்றும் இன்னர் செல் மாஸ் எம்பிரியோபிளாஸ்ட் என்றும் அழைக்கப்படுகின்றது. கருவாக்கம் நிகழ்ந்த 5வது நாள் யுட்டரைன் லேயர் கருப்பையின் உட்சுவரில் ஊடுருவி கருப்பதிகின்றது. இந்நிகழ்வை இம்ப்ளான்டேஷன் கருப்பதித்தல் என்று அழைக்கின்றோம். இம்ப்ளான்டேஷன் கருப்பதித்தல் பற்றிய தகவல்களை அடுத்து வரும் வீடியோவில் விரிவாக விவாதிக்க உள்ளோம். அதே போல ட்ரோபோபிளாஸ்ட் லேயர் ட்ரோபோபிளாஸ்ட் அடுக்கு எப்படி பிளசண்டா நஞ்சுக்கொடியாக உருமாறுகிறது என்பதனையும் அடுத்து வரும் வீடியோக்களில் விரிவாக விவாதிக்க உள்ளோம். இந்த வீடியோவில் எம்பிரியோபிளாஸ்ட் எப்படி உருமாறி கருவாக வளர்ச்சி அடைகின்றது என்பதனை மட்டும் விரிவாக விவாதிக்கலாம். கருவாக்கம் நிகழ்ந்த 8ஆம் நாள் எம்பிரியோபிளாஸ்ட் தொடர்ந்து மாறுபாடடைந்து 2 அடுக்குகளை கொண்ட அமைப்பாக உருமாற்றம் அடைகின்றது. இதில் மேலே உள்ள அடுக்கு எபிபிளாஸ்ட், கீழே உள்ள அடுக்கு ஐஃபோபிளாஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த 2 அடுக்கு வடிவமைப்பு பைலாமினார் டிஸ்க் ஃபார்மேஷன், 2 அடுக்கு கருக்கோளம் என்று அழைக்கப்படுகின்றது. கருவளர்ச்சியின் 3வது வாரத்தில் இருந்து பைலாமினார் டிஸ்க் 2 அடுக்கு கருக்கோளம் ட்ரைலாமினார் டிஸ்க் 3 அடுக்கு கருக்கோளமாக உருமாற்றம் அடைய துவங்குகின்றது. இம்மாற்றம் பைலாமினார் டிஸ்க் 2 அடுக்கு கருக்கோளத்தில் உள்ள எபிபிளாஸ்ட் அடுக்கில் உள்ள செல்களின் மைக்ரேஷன் இடம்பெயர்ப்பு, இன்வாஜினேஷன் உட்குழிவு, டிஃபரன்சியேஷன் வேறுபடுதல் ஆகிய நிகழ்வுகளினால் நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வுகளை இப்பொழுது விரிவாக விவாதிக்கலாம். பைலாமினார் டிஸ்க் 2 அடுக்கு கருக்கோள அமைப்பிற்கு 2 முனைகள் உள்ளன. கருவின் ஹெட் தலையாக உருமாற்றம் அடைய போகும் முனை கிரேனியல் எண்ட் என்று அழைக்கப்படுகின்றது. அதற்கு எதிர் முனை மலவாயாக உருமாற்றம் அடைய போகும் முனை. இந்த முனை காடல் எண்ட் என்று அழைக்கப்படுகின்றது. கேஸ்ட்ருலேஷன் நிகழ்வின் முதல் மாற்றமாக எபிபிளாஸ்டின் மேலடுக்கில் காடல் முனையிலிருந்து கிரேனியல் முனை நோக்கி சில எபிபிளாஸ்ட் செல்கள் இந்த அமைப்பின் மத்தியில் நேர்கோட்டில் தடினமான ஒரு அமைப்பை உருவாக்குகின்றது.
இந்த அமைப்பு பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் என்று அழைக்கப்படுகின்றது. பிறகு பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கின் முனையில் அதன் தொடர்ச்சியாக வட்ட வடிவமாக செல்கள் தடினமாக உருமாறுகின்றன. இந்த அமைப்பு பிரிமிட்டிவ் நோட் என்று அழைக்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக் மற்றும் பிரிமிட்டிவ் நோடிற்கு மத்தியில் செல்கள் உள்பக்கமாக மடிந்து பின்னர் சிதைந்து ஒரு குழியை உண்டாக்குகின்றன. பிரிமிட்டிவ் ஸ்ட்ரீக்கின் மத்தியில் உருவாகும் குழி பிரிமிட்டிவ் குரூவ் என்றும் பிரிமிட்டிவ் நோடின் மத்தியில் உருவாகும் குழி பிரிமிட்டிவ் பிட் என்றும் அழைக்கப்படுகின்றது. எபிபிளாஸ்டில் உள்ள செல்கள் ஈகேடெரின் என்னும் புரோட்டீன் புரதத்தினால் ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஈகேடெரின் புரதத்தை எபிபிளாஸ்டில் உள்ள செல்களே உற்பத்தி செய்கின்றன. பிரிமிட்டிவ் குரூவ் உருவான பிறகு அதன் எட்ஜ் விளிம்பில் இருந்து லேட்டரலி பக்கவாட்டில் ஃபைப்ரோபிளாஸ்ட் growth ஃபேக்டர் எனப்படும் புரதம் வெளியிடப்படுகின்றது. இந்த புரதம் எபிபிளாஸ்ட் செல்கள் மீது செயல்பட்டு ஈகேடெரின்ஸ் உற்பத்தியை தடுக்கின்றது. இதன் விளைவாக எபிபிளாஸ்ட் செல்கள் அவற்றிற்கிடையே இருக்கும் லிங்கேஜ் பிணைப்பை இழக்கின்றன. பிணைப்பை இழந்த எபிபிளாஸ்ட் செல்கள் பிரிமிட்டிவ் குரூவ் வழியாக புலம்பெயர்ந்து ஹைப்போபிளாஸ்ட் அடுக்கில் உள்ள செல்களை முழுவதுமாக ரீப்ளேஸ் மாற்றி அமைக்கின்றன. முழுவதுமாக மாற்றியமைக்கப்பட்ட இந்த புதிய அடுக்கு எண்டோடர்ம் அக அடுக்கு என்று அழைக்கப்படுகின்றது. இதன் பிறகும் ஃபைப்ரோபிளாஸ்ட் growth ஃபேக்டர் புரதம் தொடர்ந்து சுரந்து எபிபிளாஸ்ட் செல்களை தொடர்ந்து பிரியச் செய்து பிரிமிட்டிவ் குரூவ் வழியாக தொடர்ந்து புலம்பெயர செய்கின்றன. இந்த தருணத்தில் புலம்பெயரும் எபிபிளாஸ்ட் செல்கள் எபிபிளாஸ்ட் மற்றும் எண்டோடர்ம் அடுக்குகளுக்கு இடையில் ஒரு புதிய அடுக்கை உருவாக்குகின்றன. இந்த அடுக்கு மீசோடம் நடு அடுக்கு என்று அழைக்கப்படுகின்றது. இதன் பிறகு எபிபிளாஸ்ட் அடுக்கு முற்றிலுமாக மாற்றியமைக்கப்பட்டு வேறு புதிய செல்களை கொண்ட ஒரு புதிய மேல் அடுக்கு உருவாக்கப்படுகின்றது. இந்த அடுக்கு எக்டோடர்ம் புற அடுக்கு என்று அழைக்கப்படுகின்றது. இரண்டு அடுக்கு கருக்கோளம் மூவடுக்கு கருக்கோளமாக உருமாற்றம் அடையும் நிகழ்வு கேஸ்ட்ருலேஷன் மூவடுக்கு கருக்கோளமாக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த புற அடுக்கு எக்டோடர்ம், மத்திய அடுக்கு மீசோடம் மற்றும் அக அடுக்கு எண்டோடம் ஆகியவை பிரைமரி ஜெர்ம் லேயர்ஸ் மூல இனச்செல் அடுக்குகள் என்று அழைக்கப்படுகின்றன. இவற்றிலிருந்தே கருவின் அனைத்து உடல் உறுப்புகளும் பல்வேறு கட்ட நிகழ்வுகளுக்கு பிறகு உருவாகின்றன. எக்டோடம் புற அடுக்கிலிருந்து பிரெயின், மூளை மற்றும் ஸ்பைனல் கார்ட் தண்டுவடம் உள்ளடக்கிய சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மைய நரம்பு மண்டலம், மைய நரம்பு மண்டலத்திற்கு வெளியே இருக்கும் பெரிஃபெரல் நர்வஸ் சிஸ்டம், புற அமைவு நரம்பு மண்டலம், தோள்களின் புற அடுக்கான எபிடெர்மிஸ், அதன் டெரிவேட்டிவ்ஸ், வழித்தோன்றல் பகுதிகளான ஹேர், முடி, நெயில்ஸ், நகங்கள் மற்றும் மம்மரி கிளான்ஸ், பால் சுரப்பிகள் உள்ளிட்ட பாகங்கள் உருவாகின்றன. மீசோடம் நடு அடுக்கிலிருந்து மற்ற திசுக்களுக்கு பாதுகாப்பும் அமைப்பும் தருகின்ற கனெக்டிவ் டிஷ்யூ, இணைப்பு திசு, நீண்ட எலும்புகளின் முனையை பாதுகாக்கும் கார்டிலேஜ், குருத்தெலும்பு, போன்ஸ், எலும்புகள், மசில்ஸ், தசைகள் மற்றும் யூரோஜெனிட்டல் சிஸ்டம், சிறுநீரக இனப்பெருக்க உறுப்புகளான கிட்னி, சிறுநீரகம், யுரேட்டர், சிறுநீர் நாளம், கொனாட்ஸ், இனப்பெருக்க உறுப்புகள் உள்ளிட்ட பாகங்கள் உருவாகின்றன. எண்டோடம் அக அடுக்கிலிருந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் எபிதீலியம், இரைப்பை சிறுகுடல் பாதை எபிதீலியம், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் எபிதீலியம், சுவாச பாதையின் எபிதீலியம், லிவர், கல்லீரல், பாங்க்ரியாஸ், கணையம், தைராய்டு, பாராதைராய்டு உள்ளிட்ட பாகங்கள் உருவாகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். You have to excel in the education.